தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆலய பிரகாரத்திலே நாம் கூடி வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த ஆராதனை இந்த யூடியூப் மூலமாக நம்முடைய சபையினுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஒளி பரப்பப்படுகிறது. ஆங்காங்கு நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து இந்த ஆராதனைகளிலே பங்கு கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த ஆசீர்வாதமான கர்த்தருடைய நாளின் காலை நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்தாலும் எங்களுடைய இருதயங்களை உமக்கு நேராய் ஒருமுகப்படுத்தி கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்ட உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி நீர் தந்திருக்கிற இந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சென்ற வாரம் முழுவதிலும் தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து பராமரித்து வழிநடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை சூழ்ந்து பலவிதமான இன்னல்கள், இக்கட்டுகள், தீய காரியங்கள், தொற்று வியாதியினுடைய தாக்கங்கள், இவைகள் பாதித்த நிலையிலே உமது பாதுகாவல், உமது பராமரிப்பு எங்களுக்கு தந்து எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே பிரசன்னராயிருக்கிறீர் என்று உணர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் உமக்கு உகந்த பலியாய், எங்களுக்கு ஆசீர்வாதமாய், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் பாடல் புஸ்தகத்தில் 141வது பாடலை நாம் பாடுவோம். 1000 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. பாடிட வாருங்களே.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரத்திற்கான ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நமக்கு தொடர்ச்சியாக ஆன்லைன் மூலமாக ஆராதனைகள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினுடைய இந்த ஆராதனைகள் நமக்கு திருச்சபையினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அதனுடைய லிங்க் அனுப்பப்படும். எல்லோரும் இதில் பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இப்பொழுது நம்முடைய அரசாங்கத்திலிருந்து முழு ஊரடங்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த வாரத்தில் தன்னுடைய திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கின்றவர்கள், பிறந்த நாளை காண்கின்றவர்கள் 18ஆம் தேதி மிஸ்டர் ஜாஷுவா ஜான்சன், 19ஆம் தேதி ரெவரண்ட் ஜாக்கோபைட்ஸ் அண்ட் மிஸ் டவினா அருள், 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் அனிதா டேனியல் ஜாஷுவா, 22ஆம் தேதி மாஸ்டர் லெவின் ஜோஸ் ஐசக். திருமண நாளை காண்கின்றவர்கள் இன்றைக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெயச்சந்திரன், 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் டாக்டர் ரவிசுந்தர், 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பீட்டர் மேத்யூஸ், 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஈஃப்ரிம், 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ருமேஷ் சாமுவல், 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் செல்லதுரை. இன்றைக்கும் இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கின்றவர்களை கர்த்தருடைய திருப்பேரிலே வாழ்த்துகின்றோம். நீங்கள் பிரவேசிக்கின்ற இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக. தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில் இருக்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக கோவிட்னால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த மிஸ்டர் ஆனந்தன் அவர்கள் இப்பொழுது வீடு திரும்பி தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் ஒரு குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். தொடர்ந்து சிகிச்சை பெறுகின்றதான மிஸ்ஸஸ் பிரபா ரவிசுந்தர், மிஸ்ஸஸ் பொன் ரமாமணி இவர்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே நாம் ஜெபிப்போம். மற்ற சரீர பலவீனத்தோடு இருந்து இல்லங்களில் தொடர் சிகிச்சை பெறுகின்றவர்கள் மிஸ்ஸஸ் சந்திரா, மிஸ்டர் ஜான் ரோஸ், மிஸ்ஸஸ் விஜயா கேரல், மிஸ்ஸஸ் டென்னிசிங், மிஸ்டர் ஜெபுலோன் தியோஃபிலஸ், மிஸ்டர் தியோஃபிலஸ், மிஸ்ஸஸ் தேவம்மாள், மிஸ்டர் எட்வின் ஞானையா, மிஸ்ஸஸ் வசந்தி வில்லியம்ஸ், மிஸ்ஸஸ் ஷைலஜா அசரியா, மிஸ்டர் ஜான் ஆனந்தராஜ் மற்றும் பேபி ரூயல் தொடர் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கண்களில் அவர்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்காகவும் நம்முடைய ஜெபத்தில் தாங்குவோம், ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இல்லங்கள் இருந்தவாறே உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த உலகமே, குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்தில் அதிகமாக இந்த கொரோனா தொற்றானது மக்களை அதிகமாக பாதித்து கொண்டு இருக்கிறது. அதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. நாங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சை பெறுகின்றவர்கள், இல்லங்களில் சிகிச்சை பெறுகின்றவர்கள், சிகிச்சை பெற முடியாமல் நிலையில் இருக்கின்றவர்கள், ஆக்சிஜன் பற்றாக்குறை, இப்படி ஆண்டவரே பல நிலைகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இந்த பெரும் தொற்றானது மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அநேக இடங்களில் மரண செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இவைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் எல்லாவற்றும் மீது அதிகாரம் படைத்தவர். கர்த்தாவை, எங்களுடைய தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த பெரும் தொற்றிலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அந்த வல்லமை உம்மிடத்தில் உண்டு, அந்த அதிகாரம் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. இந்த பெரும் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய சிறையின் கீழே அடைக்கலம் கொடுத்து புது பலத்தால் நிரப்பி ஆண்டவரே மறு வாழ்வு அளிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் ஒவ்வொருத்தருக்காக மன்றாடுகின்றோம். டாக்டர்ஸ், நர்சஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ், கார்ப்பரேஷன் ஸ்டாஃப், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் இதில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு அரசாங்கத்தின் ஊழியர்கள், அரசியல் தலைவர்கள்
எல்லோரையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தன்னார்வ ஊழியர்கள் எல்லாரையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை தருவீராக ஆண்டவரே. அவர்களுக்கு இந்த தொற்று எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதபடிக்கு தொடர் சிகிச்சைகளை அவர்களுக்கு மக்களுக்கு கொடுத்து எல்லாரையும் சுகப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்களுடைய திருச்சபை மக்கள் இன்றைக்கு இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் இந்த பிரவேசிக்கின்ற புதிய ஆண்டில் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூடி தரும்படியாக ஜெபிக்கின்றோம். சென்ற ஆண்டு முழுவதும் நீர் பாராட்டின எல்லா விதமான நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டையும் ஆசீர்வாதத்தாரும் இது போன்ற இன்னும் அநேக ஆசீர்வாதமான பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். தொடர்ச்சியாக சிகிச்சை பெறுகின்ற எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக மன்றாடுகின்றோம். கேன்சரால் பாதிக்கப்பட்டு கிட்னி டயாலிசிஸ் செய்கின்றவர்கள், மற்ற சரீர பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மிஸ்ஸஸ் சந்திரா, மிஸ்டர் ஜான் ரோஸ், மிஸ்ஸஸ் விஜயா கேரல், மிஸ்ஸஸ் டென்னி சிங், மிஸ்டர் ஜெபுலோன் தியோஃபிலஸ், மிஸ்டர் தியோஃபிலஸ், மிஸ்ஸஸ் தேவம்மாள், மிஸ்டர் எட்வின் ஞானையா, மிஸ்ஸஸ் வசந்தி வில்லியம்ஸ், மிஸ்ஸஸ் ஷைலஜா அசரியா, மிஸ்டர் ஜான் ஆனந்தராஜ், மிஸ்டர் ஆனந்தன் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்ஸஸ் பிரபா ரவிசுந்தர், மிஸ்ஸஸ் பொன் ரமாமணி, பேபி ரூயல், இவர்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இவருடைய சரீர பலவீனங்கள் சுகவீனங்கள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். ஒவ்வொருடைய வியாதியின் படுக்கையும் கர்த்தரின் மாற்றி போட்டு புது பலத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பூரண சுகத்தை விடுதலை பெற்று தன்னுடைய இயல்பான வாழ்வை துவங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய சிறையின் கீழே அடைக்கலம் கொடுத்து எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய திருமறை பாடும் வாசி கேட்போம். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 11 வரை. Scripture portion is taken from Acts of the Apostle chapter 1 verses 1 to 11. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி. தியோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாங்கத்தினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடியிருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தினாலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்பதே. வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்த நாளின் கர்த்தருடைய செய்தியை ரெவரண்ட் ரமேஷ் அவர்கள் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையிலே காணலின் வழியாக உங்களை சந்திப்பதிலே தேவன் செய்த மகா கிருபைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலையிலே நமக்கு வேத பாடமாய் வாசிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வசனங்கள். உங்களுடைய வேதங்களை அந்த வசனங்களுக்கு நேராய் திருப்பிக் கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் என்று சொல்லும் பொழுது லூக்கா இந்த புஸ்தகத்தை எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா இந்த புஸ்தகம் எழுதும் பொழுது இதற்கு ஒரு பெயர் சூட்டவில்லை. இது லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதின பிறகு 2வது புத்தகமாக தன்னுடைய சிநேகிதனுக்கு இந்த புஸ்தகத்தை எழுதுகிறதை நாம் 1வது வசனத்திலே வாசிக்கலாம். இந்த புஸ்தகத்திற்கு அநேக பெயர்களை சுற்றினாலும் இது இப்படியாக தெரிகிறது. 1வது புஸ்தகம், லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது புஸ்தகம் சுவிசேஷமாக வாசிக்கும் பொழுது அது இயேசுவானவர் செய்த அற்புதங்களையும் தான் சொன்ன அநேக உபதேசங்களையும் நிச்சயமாக நம்பப்பட்ட வசனங்களை தான் எழுதுகிறார். 2வது புஸ்தகத்தை துவக்கத்திலேயே அவர் சொல்லுகிறார், ஐயா, இயேசுவானவர் அவர் செய்த காரியங்கள் 1வது புஸ்தகத்தில் எழுதிவிட்டேன். 2வது புஸ்தகம் அவர் சென்ற பிறகு நடக்கிற காரியங்கள், அவர் சென்ற பிறகு நடக்கக்கூடிய அநேக காரியங்களை, நடபடிகளை நான் எழுதுகிறேன் என்று 2வது புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கலாம். தேவன் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவராலே நடத்தப்பட்ட அநேக காரியங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 1ஆம் வசனம் முதல் 28வது வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். The book that never been closed, அது முடிக்க முடியாத ஒரு புஸ்தகம் என்ற வேதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகமாய் நாம் பார்க்கலாம். தேவன் அநேக காரியங்களை அப்பொழுது செய்து வந்தார், இன்னமும் செய்து வருகிறார். அவருடைய காரியங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பிறகு செய்யப்பட்ட காரியங்கள். ஆக இதை இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு செய்யப்பட்ட நடவடிக்கைகள் என்று சொல்வதிலே மிகவும் அர்த்தமாக இருக்கும். தேவன் அவர் செய்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் பார்க்கும் பொழுது தேவன் அநேகரை அழைத்திருக்கிறார், அநேகரை தன் சாட்சிகளாக அழைத்திருக்கிறார், அநேக வேலை செய்கிறவர்களை அழைத்திருக்கிறார். ஒரு வகையில் அநேக மருத்துவர்களை தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையில ஒரு மருத்துவருக்காக நான் தேவனை நன்றி செலுத்த வாஞ்சிக்கிறேன். அவருடைய பெயர்தான் லூக்கா. லூக்கா என்பவர் அவர் மருத்துவராயிருந்து இயேசுவானவரை பின்பற்றினார். He is a missionary doctor என்று சொல்லலாம். இந்த missionary doctor started following Christ by knowing that he is the savior and he is the rescuer. ஆண்டவர் தான் எழும்புவதற்கு முன்பதாகவே, தேவன் தான் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவே தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக அவர் செய்த அநேக காரியங்களை பக்கத்திலிருந்து ருசி பார்த்தவராக, அறிந்தவராக, உணர்ந்தவராக தன்னுடைய புஸ்தகங்களை எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். பவுல் அடிகளுடைய வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட வாஞ்சிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பவுல் லூக்காவை பற்றி இப்படியா எழுதுகிறார், பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும். பவுலுக்கு லூக்கா மிகவும் பிரியமான ஒரு வைத்தியர் என்று சொல்லி எழுதுகிறார். He is a very beloved doctor that started traveling with Paul, started traveling wherever he goes. He started going along with him. அவரோடு கூட இணைந்து செயல்பட்டார், அவரோடு கூட பயணப்பட்டார். அது மட்டுமல்ல, தன்னோடு பயணப்பட்டது மாத்திரமல்ல, தன்னுடைய கடைசி நாள் வரைக்கும் பவுல் எங்கெல்லாம் சென்றாரோ, என்னவெல்லாம் செய்தாரோ, அனைத்தையும் தான் எங்கு சென்றாலும் அதை தன் கண்கூர பார்த்து செய்திகளாக, புஸ்தகங்களாக எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். மற்றொரு வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1வது தீமோத்தேயர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், கடைசி நாட்களிலே Paul was in the prison in Rome. ரோமாபுரத்திலே கடைசி நாட்களிலே அவர் எழுதுகிறார் லூக்காவை பற்றி, லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். Everybody left Paul except
Luke. Luke alone was with him. அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கும் பொழுது முதல் 13 வசனங்களிலே அவர்கள் மூன்றாவது முறையாக he started with the third form of language, but when it was chapter 14 begins, it started with a single form. 14வது அதிகாரத்துக்குள் வரும்போது பவுலாகிய நான் சொன்னேன், பவுலாகிய நான் பேசினேன் என்று பவுலினுடைய வார்த்தைகளாலே அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் நமக்கு வேத பாடமாக வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக these are the last words of Jesus Christ as a part of instruction to his disciples. கடைசியாக சொல்லப்பட்ட காரியங்கள், கடைசியாக தங்களுக்கு இயேசுவானவர் தன் சீடர்களை பார்த்து இவ்வுலகிலே கொடுத்ததான கட்டளையை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இது 8வது வசனத்திலே நாம் மிக தெளிவாக பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இது தேவன் தனக்கு கொடுத்த தன்னுடைய சீடருக்கு பார்த்து கொடுத்த கட்டளை. This is probably the final commandment that Jesus gave to his disciples while he was on this earth. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆங்கில வேதாகமங்களிலே அநேக வகையாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இங்கிலீஷ் ரிவைஸ்டு வெர்ஷன்ல இப்படியாக இருக்கிறது, unto the uttermost part of the earth, unto the uttermost part of the earth. Contemporary English versionல everywhere in the world, everywhere in the world. New American Standard Bibleல as far as the remotest part of the earth, as far as the remotest part of the earth, uttermost part of the earth, everywhere in the world, as far as the remotest part of the world. எங்கும் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமியின் எங்குமும் யாரும் இதுவரைக்கும் செல்ல முடியாத இடங்களுக்கு போய் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசுவானவர் தன் சீடர்களுக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். You are my witnesses. It is a command. It is a command. It is not a obligatory. It is not a request. It is a command given by God, Lord Jesus Christ, directly to his disciples. நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது இது இப்படியாக நாம் பார்க்கிறோம். யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் முடிவு பரியந்தமும் அவர்கள் சாட்சிகளாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் 3 அதிகாரங்கள் அவர்கள் எருசலேமிலே தங்கியிருந்தார்கள். அவர்கள் தேவ ஆவியை பெற்றார்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வாரம் நாம் பெந்தகோஸ்தே ஞாயிறை நாம் வாசிக்கிற தினத்திலே அதை குறித்து மிக தெளிவாக கேட்கலாம். ஆனால் முதல் 3 அதிகாரங்களிலே அவர்கள் எருசலேமில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் அவர்கள் யூதேயா சமாரியா பட்டணங்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அதன் பிறகு 13ஆம் அதிகாரம் துவங்கி 28ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் எருசலேம் மாத்திரமல்ல, யூதேயா மாத்திரமல்ல, சமரியா மாத்திரமல்ல, அதையும் கடந்து எங்கெல்லாம் தேவன் தங்களை குறித்து அழைத்தாரோ அங்கெல்லாம் சீடர்கள் சென்று சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு ஒரு பக்கமும் பவுல் ஒரு பக்கமும் 2 பேருமாய் சேர்ந்து தேவனை அறியாத மக்களுக்கு, அந்நியராயிருந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார்கள். நாம் பார்க்கும் பொழுது இந்த யூத மக்கள் சமரிய மக்களை அவர்கள் ஒப்பிட்டு பார்க்க மாட்டார்கள். ஒரு வகையாக தாழ்ந்தவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கிற அந்த ஜனங்களுக்கு தேவன் நீ போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பூமியின் கடைசி பரியந்தும் எங்கெல்லாம் உலகத்திலே, உலக வரைபடத்திலே எங்கெல்லாம் மக்கள் வசிக்கிறார்களோ அனைவருக்கும் அந்த சுவிசேஷம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஜூஸ் அலோன். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள்,
எப்பொழுது உம்முடைய ராஜ்யம் வரும்? they still think it is a kingdom of Israel, a physical kingdom. But Jesus is telling it is not that, it is not just a physical kingdom that we are talking about. We are thinking a spiritual kingdom spread across all over parts of the world. அவர்கள் 3.5 வருஷம் தேவனோடு இருந்தார்கள். அவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். அவர் செய்த உபதேசங்களை கேட்டார்கள். அவர் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார், நீங்கள் அநேக இடங்களுக்கு போய் எனக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் மீண்டுமாக கடைசி கட்டளைக்கு பெறுவதற்கு முன்பதாக அவர்கள் கேட்கிற கேள்வி, ஐயா எப்பொழுது உம்முடைய ராஜ்யம் வரும்? தேவன் சொல்லுகிறார், இந்த ராஜ்யம் இங்கு மாத்திரமல்ல, உலகம் எங்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எங்கெல்லாம் உண்டோ, எங்கெல்லாம் மக்கள் ஆக்கினைக்கு நேராய் கடந்து செல்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று தங்களுக்கு கொடுக்கிற கட்டளையை நாம் பார்க்கலாம். பேதுருவை பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், நாங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்ற வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த சங்கதிகளை குறித்து அவருக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பேதுரு சொல்கிறதை பார்க்கிறோம். பேதுரு அதன் பிறகு 10ஆம் அதிகாரத்துக்குள்ளாய் வரும் பொழுது அவர் கொர்நேலி இடத்திற்கு போகும் பொழுது 39வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே, யூதனுடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவள் எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இங்க நம்ம பேதுரு பற்றி பார்க்கிறோம். முதலாவதுல அவர் எருசலேமில் சாட்சியாய் இருக்கிறோம் என்று தன்னை தானே சொல்லுகிறார். அடுத்தது இஸ் கோயிங் அவுட் to a Gentiles place and then he's telling we are the witness for the Lord who did it. எருசலேம் சொல்லும் பொழுது ஒரு குறுகிய நகரம். அது எங்கு உள்ளது என்று சொன்னால் யூதேயாவில் உள்ளது. எருசலேமிலே தேவாலயம் உண்டு. அங்கு அநேகர் தேவனை யூத மக்கள் ஆராதிக்கிற ஒரு இடம். சமரிய மக்கள் யூதேயா நாட்டிற்கு மேல் பக்கமாக வடக்கில் இருக்கிற ஒரு நாடு. அது எல்லாவற்றுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். திஸ் இஸ் தி கமாண்ட் given by God. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவர்கள் அப்படியே செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அப்படியே செய்தார்கள். சரித்திரத்தை நாம் சற்று பார்க்கும் பொழுது பேதுரு எத்தியோப்பியாவுக்கு போனார் என்று பார்க்கிறோம். எத்தியோப்பியாவிலே ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ஆப்பிரிக்கா கண்டம் மூடப்பட்ட கண்டம், the darkest continent of this world என்று இன்னும் 20th century வரைக்கும் it was counted as a darkest continent. எத்தியோப்பியாவில் மட்டும்தான் மக்கள் வசித்தார்கள். ஆகவே பேதுரு அங்கு மட்டும் போய் சுவிசேஷத்தை செய்திருக்கிறார். மற்றொரு உவமை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம் நாட்டிற்கு வந்த தோமா, ஒருவேளை நீங்கள் உலக வரைபடத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய இந்திய நாட்டிற்கு கீழே 2000 years back ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் ஒன்றா இருக்கும் பொழுது இந்திய நாட்டுக்கு கீழே ஒரு நாடும் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ப்ளூட் அவுட் ஓஷன். கடைசி வரைக்கும், உலகத்தின் கடைசி பரியந்தம் அவர்கள் வந்து சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஐ கேன் கோ ஆன் கோட் 11 பேரும் 12 பேரும் எங்கெல்லாம் சென்றார்கள் என்று பட்டியலிட்டு காட்டலாம். ஆனால் நேரத்திற்காக பார்த்து இந்த இருவரையும் காட்டுகிறேன். உலகத்தின் கடைசி பரியந்தம் பேதுரு போய் சுவிசேஷத்தை சொன்னார். உலகத்தின் கடைசி பரியந்தம் நாம் வாழ்கிற நாட்டுக்கு தோமா வந்து சுவிசேஷத்தை சொன்னார் என்று பார்க்கிறோம். they literally followed that they were commanded. அவர்கள் எருசலேமிலிருந்து ஆரம்பித்து அப்படியாகவே செய்தார்கள். it just followed. ஒன்றும் போகாமல் அவர்கள் அனுசரித்தார்கள். இது அவர்கள் கொடுக்கப்பட்ட கட்டளை. you will be my witnesses, a command given by God. you will be witnesses, just obey. what is that obey? தேவன் தன் சொல்லும் பொழுது விட்னஸ் என்ற வார்த்தைக்கு மார்டையர்ஸ் என்று கிரேக்க மொழியில சொல்வார்கள். மார்டையர்ஸ் என்று சொல்வார்கள். மார்டையர்ஸ் என்று சொன்னால் தமிழாக்கத்தில் சரியான பொருள் என்னவென்றால் நம்மையும் நமக்கு உள்ளவைகளையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
நம்மையும் நமக்கு உள்ளவைகளையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். there is nothing in you that can you own by yourself. நமக்காக எதுவுமே இல்லாமல் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்பது தான் மார்டரஸ் என்கிறதான கிரேக்க மொழியினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அந்த வார்த்தை இந்த 8வது வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 24வது வசனத்திலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லும் பொழுது தேவன் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். லூக்கா சுவிசேஷம் 28:47வது வசனத்திலே எனக்கு சாட்சிகள் உலகம் எங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசுவானு சொல்லும் பொழுது இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். எல்லா இடங்களிலும் ஐயா எப்படி சாட்சிகளாக இருப்பது, எப்படி சாட்சிகளாக இருப்பது? Let me give very quickly 3 things that we can do. முதலாவது நம்முடைய விருப்பம். It all starts with our willingness. It starts with the willingness. சாட்சி கொடுப்பது நம்முடைய வார்த்தைகளால் மாத்திரமல்ல, நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக சாட்சி கொடுக்கணும். நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக. It is not just we move. சாட்சி கொடுக்கணும். We should move from our place and then we should speak out. We should speak out. தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் வரும் பொழுது, அவர் நம்மை நடத்தும் பொழுது, there will be a deep conviction. There will be a deep conviction that when we meet somebody without Christ, we can't keep quiet. We can't keep quiet. தேவன் நம்மை பார்த்ததுமே, ஓ அழிந்து போகிற ஆத்மா இவருக்கு இயேசுவானவர் தேவை என்றதான உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தருவார். Our willingness matters. It matters a lot. இரண்டாவது, a courage and boldness. சாட்சிகளாக இருப்பதற்கு முதலாவது நம்முடைய நாம் கீழ்ப்படிந்து போகும் பொழுது it matters, our willingness matters. ரெண்டாவது, our courage and boldness. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு எப்பொழுது தேவ ஆவியானவர் வந்து அவர்களை ஆட்கொண்டாரோ அதன் பிறகு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்களை அடிக்கிறார்கள், ஒடுக்கிறார்கள். பட் ஸ்டில் they say we will stand. 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து வரும் பொழுது அங்கு அநேகம் உபத்திரம் ஏற்படும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் we will stand. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும் பொழுது அவரை போட்டு அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். இருந்தாலும் you'll say I will stand for the gospel. அவரை கொண்டு போய் அக்ரிப்பா என்கிறதான ஒரு ராஜாவின் இடத்துல கவர்னர் நிறுத்துகிறார்கள். Then when Paul speaks, he says, you are very much close to convince me to become a Christian. He never feared. He started speaking. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நாம் சாட்சிகளாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறாரோ அப்பொழுது we don't mind for our safety, we don't look for what our comfort zone, rather we say here am I am going forward. கடந்த வாரத்தில் I was talking to a doctor. நம்முடைய நசரேயா ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு டாக்டர் அனிதா என்கிற ஒரு பெண்மணியோடு நான் பேச ஆரம்பித்தேன். ரெனால்டு மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் எப்படி கோவிட்னுடைய பேஷண்ட்ஸ் எப்படி கவனிக்கிறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தேன். இட் வாஸ் ரியலி மூவ்ட் மீ. ஐ ஃபெல்ட் ஐ நீட் டு ஷேர் தட் ஸ்டோரி வித் யூ. ஷீ இஸ் டெல்லிங் 36 COVID patients under my care and I am all alone, the only one doctor posted here. She makes a real clear point. I work 24/7 and it is a war. It is not a treatment. It is a war. It's not a war with people, not with a sword, but it's a war with a virus. It is very clear. It is very clear that what I understand, there is a woman with the courage and boldness for the Lord to serve these patients. She is a missionary doctor. Again, I'm quoting a missionary doctor boldly standing there and telling, I am here to fight the virus. I am here because if not God, I would not work here. If not God, I would not treat these patients. If not God, I would not even be posted here. Our actions matters. Our boldness matters. Our willingness matters. Finally,
Let me tell you the final one, the convincing wisdom. Convincing wisdom. When we set for witness, தேவனுடைய காரியத்திற்கு நாம் சாட்சி கொடுக்க முன்னேறும் பொழுது நமக்கு தேவன் சரியான வார்த்தைகளை தேவன் தருவார். என்ன பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று தெரியவில்லை. ஆனால் அங்கு போய் நிற்கும் பொழுது தேவன் பயப்படாமல் நம்முடைய நாவுகளிலே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு சரியான வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார். நாம் பேசலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து மீண்டுமாக 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு வாஞ்சிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தில் அங்கு ஸ்தேவான் என்றதான ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் எப்படிப்பட்டவராம்? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், விசுவாசத்தில் நிறைந்தவராய் இருந்த ஸ்தேவான். அந்த ஸ்தேவான் பேசும் பொழுது 10வது வசனம், 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர் நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. எப்பொழுது நாம் தேவனுக்கு சாட்சி கொடுக்க நிற்கிறோமோ அப்பொழுது எவரும் இந்த உலகத்திலே இந்த சாத்தானுடைய செயல்பாடுகள் நமக்கு விரோதமாய் நிற்காமல் போகும். How educated we are, how articulated we are, how eloquent we are, without God's word in us, we cannot present gospel. நம்முடைய சொந்த வார்த்தைகளாலே சாட்சி கொடுக்க முடியாமல் போகும். You and I are called to be his witnesses. It is a command that we need to obey. நீங்கள் கேட்கலாம், ஐயா இந்த கோவிட் நாட்களில் do you really feel that we need to talk about witness? இந்த கோவிட்ல எல்லாம் இறந்து போற நாட்களில் நாங்கள் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறதான இந்த நிலைகளில் is it possible to be witness for God? I will say my answer is yes. God wants each one of us. God wants each one of us. நாம் எல்லோரையும் அவருக்கு சாட்சிகளாக அவளை அழைத்திருக்கிறார். அவர் கொடுத்த கட்டளை, yes, you need to be witness in Jerusalem. You need to be witness in Judea. You need to be witness in Samaria and to the ends of the earth. எருசலேம்னு சொல்லும் பொழுது நம்முடைய வீடாக நாம் கருதலாம். நம்முடைய வீட்டில் we can be witness. This is a great opportunity. Great opportunity as a parents, as mothers, as fathers, our grandparents. This is the time to take time, sit there and start talk about gospel. நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய குடும்பத்தாரோடு உட்கார்ந்த வேத வசனங்களை ஆராயத்தக்க நல்ல தருணம் இதுதான். You don't have to go out anywhere. Still, we can be witness in our Jerusalem, in Judea, in our Jerusalem, in our homes. You and I can be the greatest witness for God. Judea, Samaria, நாம் இருக்கிற வசிக்கிறதான இடங்களிலே, நம்முடைய நாட்டில் அநேகர் மரித்து போகிறதை நாம் கேட்கிறோம். Sometimes it's really breaking our heart to the point that can I take it anymore? The death news are coming across like anything. Can I take it anymore? Then that is the time. அந்த நேரத்தில் we can do something. We can call those families. We can comfort them through our calls. We can comfort them through our prayers. We can pray for them. If somebody is there next to you, we can check on them. Maybe we can get some food. We can get something for them. Or we can make sure we are calling them and giving them a lovely text. A lovely text each day. Send a prayer through text. Send a prayer through voicemails. Still, by sitting in our comfort zone within your home, you can be witness in your Judea, in your Samaria. You still can reach out to people. We have the technology. Even I'm talking to you through technology. Using this technology, why not? We all reach. And then we need to pray for our country, because our country needs some prayers. A church in Hyderabad, the biggest churches in India, decides to convert themselves into a COVID hospital. They saw the need. Sikh temples-ல லங்கர் என்ற ஒரு வழிபாடு செய்வார்கள். லங்கர் என்று சொன்னால் யார் சென்றாலும் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். A Sikh temple in Delhi, they stopped food rather than they started using
த ஆக்சிஜன் லங்கர். யாரெல்லாம் அங்கு போகிறார்களோ அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவர்களுடைய உயிர்களை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். The people, they start their neighbors. அவங்களுடைய தம் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன தேவை என்று அறிந்து அவர்களுக்கு அவருடைய செயல்பாடுகள் வழியாக சாட்சி கொடுக்க முயற்சிக்கிறார்கள். They started reaching out to people. I do not know. நாம் இருக்கிற நிலைகளிலே எப்படி சூழல் நமக்கு இருக்கிறது தெரியாது. ஆனால் இருக்கிறதான சூழல்களிலே தேவன் உன்னையும் என்னையும் அவருக்கு சாட்சியா இருக்க அவர் விரும்புகிறார். He is calling you and me. We need to show our willingness. We need to show our boldness. We need to show our wisdom in these moments, reaching out to people wherever possible. Above all, why not we kneel down and pray for our country? Why not we kneel down, pray for those who are suffering due to COVID? Why not we kneel down and pray for our church and all churches around in India? Only God's people can do it. இந்த உலகத்தில் the world has an answer is just because the church and you and I. நாம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். The Lord is going to come one day. Lord is going to come one day. God gave us the ability to reach out. One day He will come and ask us, what have you done? Will you be my witness? Will you be the witness in whatever situation that we are in? தேவன் நம்மை வந்து கேட்கும் பொழுது, can we be our answer? Can we be there and say, Lord, I have witnessed because you have commanded me in Jerusalem, Judea, Samaria, and unto the end of the earth. May the Lord bless and protect each one of us. Help us to see the opportunities around us and need around us so that we can pray, reach out, and then we be the witnesses for Christ. May God bless you all. God, we pray that God would take care of you. God bless you. Amen. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை நமக்கு பகிர்ந்து கொடுத்த ரெவரண்ட் ரமேஷ் அவர்களுக்கு சபையின் சார்பிலே நன்றி கூறுகிறேன். கேட்ட சத்தியங்களை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து ஆசீர்வதித்து தருவராக. ஆராதனையினுடைய இறுதியாக பாடல் புஸ்தகத்திலே உள்ள 231ஆம் பாடல், தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். முதல் 3 சரணங்களையும் நாம் பாடலாம். Yeah.
ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவராயிருக்கிற எங்கள் பரமபிதாவே, இந்த கர்த்தருடைய நாளிலே உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய திவ்ய வசனங்களை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நீர் உம்முடைய அன்புக்குரியவர்களை, உம்முடைய அடியவர்களை நீர் சந்தித்து அவர்களை தேற்றி உற்சாகப்படுத்தி மாபெரும் கட்டளையை நீர் கொடுத்து சென்றிருக்கிறீர். உலகம் எங்கும் போய் உம்முடைய சத்திய சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்தகாரத்திலும் பாவத்தின் கட்டுகளிலும் அகப்பட்டிருக்கிற மக்களை, நித்தியத்தை குறித்த நம்பிக்கையற்றிருக்கிறவர்களை உம்முடைய அன்பு செய்தியாலே அவர்களை ஆட்கொண்டு அவர்களை நித்திய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தும் கட்டளையை நீர் கொடுத்தீர். வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட நீர் மறுபடியும் அவிதமாய் திரும்பி வருவீர் என்கிற வாக்குத்தத்தத்தையும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். தகப்பனே, இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியங்கள், சம்பவிக்கிற நிகழ்வுகள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும்போது காலம் மிகவும் சமீபமாயிற்று என்கிற சத்தியத்தையே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உமது கட்டளையை குறித்த உந்துதல் பெற்றவர்களாய் உமது ராஜ்யத்தின் மகத்துவத்தை குறித்தும் உம்முடைய அன்பின் ஆழத்தை குறித்தும் நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உந்துதலையும் உம்முடைய ஆவியானவருடைய ஒத்தாசையும் அர்ப்பணிப்பையும் எங்களுக்கு நீர் தாரும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே மரணத்தை குறித்த பயம் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். இது தற்காலிகமான ஒரு பிரிவு, ஆனால் நிரந்தரமாய் பிரிக்கப்படுகிற ஒரு நித்திய மரணம் ஒன்று இருக்கிறது என்று உம்முடைய வேதம் எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அந்த நித்திய மரணத்திலே, நித்திய ஆக்கினையிலே செல்ல இருக்கிற எண்ணற்ற மக்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற மரண பயங்களை போக்க கர்த்தர் நித்திய வாழ்வை தருகிறவர் என்கிற நற்செய்தியை நாங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு வேண்டிய மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு தாரும். இந்த நாட்களிலே தங்களுடைய உறவினர்களை, அன்புக்குரியவர்களை, குடும்பத்தின் மக்களை இழந்து துயரத்திலும் துக்கத்திலும் இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் ஒருவரே ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியவர். நீர் நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை கொடுக்கிறவர் என்கிறதை நாங்கள் தைரியத்தோடு அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை தாரும், உந்துதலை தாரும். அந்த செயல்களிலே எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணித்து இந்த நாட்களிலே செயல்பட எங்களை வழிநடத்தும். கேட்ட சத்தியங்களினாலே தொடர்ந்து எங்களை நீர் பலப்படுத்துவீராக. இந்த வாரம் முழுவதிலும் தேவ கிருபையின் பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்களுடைய திருச்சபையும், எங்களுடைய தேசத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கனத்தையும் மகிமையும் துதிகளையும் உமக்கு செலுத்தி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரமபிதாவே. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்குள்ளாய் காத்து கொள்ள கடவுது. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் திருச்சபை அனைத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Wish you all a blessed Sunday and blessed week. God be with you all.